ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம யோன் மீனோட மைடியா சைக்கோ பாய் ஃப்ரெண்ட் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். போன எபிசோட் எப்படி முடிச்சதுன்னா, நம்ம ஜிமின் அவங்க அம்மா இறந்த விஷயம் தெரிஞ்சு பயங்கரமாக அழுதுருப்பாரு. அதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். சரி வாங்க இன்றைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லே கடற்கரவாரமாக ஜிமின் உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காரு. அம்மா ப்ளீஸ்மா என்கிட்ட வந்துருங்கம்மா, நான் உங்களை தேடி முன்னாடியே வந்திருக்கணும் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்க. சுகா பின்னாடி வந்தப்போ ஜிமினை ஹக் பண்ணிக்கிறாரு. இதில் உன்னோட தப்பு எதுவும் இல்லைடா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அழுதுகிட்டே, நான் ரொம்ப மோசமான பையன் இல்லை, எங்கள் அம்மாவை நான் புரிஞ்சிக்கவே இல்லை, இத்தனை வருஷமாக அவங்கள விருத்திருக்கேன், ஆனால் இப்போ பார்க்கணுன்னு ஆசையாக வந்தேன், ஆனால் என்னோட அம்மா உன்னோட படத்தையே பார்க்க விருப்பம் இல்லைடா அப்படி சொல்லிட்டு என்னை விட்டு போயிட்டாங்க, நான் ரொம்பவே மோசமான ஒரு பையன் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்க. சுகா பின்னாடி ஹக் பண்ணிக்கிட்டு, ஜிமின் எதுவும் உன்னோட தப்பு எதுவும் இல்லைடா அப்படி சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க சுகா ஜிமின் அப்படியே சமாதானப்படுத்தி அந்த ஹோட்டல்கிட்ட கூட்டிட்டு வர. அங்கே அந்த பொண்ணு வரா. நீங்கள் 2 பேரும் தங்குறதுக்கு ரூமெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், இந்தாங்க உங்கள் சாவி அப்படி சொல்லிட்டு கீயெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க, சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகலான்னு போக ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. அப்புறம் ஜிமின் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு டைரி வச்சிருக்கா, இந்தாங்க அப்படி சொல்லிட்டு கொடுக்க. என்ன இது அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. அவள் இதுக்கான சொந்தக்காரர்கிட்ட ஒப்படைக்கணும்னு ரொம்ப நல்லா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இது நேனம்மா தான் கொடுத்தாங்க. அப்படியே குட்டி ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஜிமினோட அம்மா ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கு. அப்போ இந்த டைரியை கொடுத்து, கண்டிப்பாக என் பையன் ஒரு நாள் என்னை தேடி வருவான், அப்பா இதை அவங்ககிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே ப்ரெசன்ட்ல தான் காட்டுறாங்க. அந்த டைரியை கொடுத்துட்டு, உங்களை நேனா அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும், எப்போவும் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்னோட 2 பசங்களையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு நாள் கூட உங்களை பற்றி நினைக்காத நாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போக ஜிமின் அங்கேயே கண் கலங்குறாரு. சுகா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை மேலமாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே நெக்ஸ்ட் சீனே ஜிமின் உள்ள குளிச்சுட்டு இருக்க தான் காட்டுறாங்க. ஜிமின் அப்படியே அழுதுகிட்டே குளிச்சுட்டு இருக்காரு. அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஜிமின் அப்போ டீனேஜர், அவருக்கு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்க. அப்போ ஜிமினோட அண்ணா இப்போ அம்மா இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, ஜிமின் அங்கே இருக்க பொருளெல்லாம் தூக்கி போட்டு, அவங்கள பற்றி பேசுறதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எனக்கு அம்மானு ஒருத்தவங்க கிடையாது, அவங்க எப்போவோ செத்து போயிட்டாங்க, அவங்கள பற்றி நான் ஒரு முறை பேசினு வச்சுக்கேன், நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுருப்பாரு. அதெல்லாம் நினச்சி பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காரு. இப்படி ரொம்ப நேரமாக ஷவலி நின்றுட்டுருக்கா. சுகா வராரு. டே ஏன்டா உடனே இப்படி கஷ்டப்படுத்திக்கிற, உனக்கு உடம்பு சரியாமல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே டவலை போற்றி அப்படியே வெளியே கூப்பிட்டு வராரு. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்காக உட்காந்துக்கிட்டு இருக்க. சுகா கீழே போய் சாப்பாடு கொண்டு வராரு. டே ஜிமின் கொஞ்சமாச்சும் சாப்பிடுடா அப்படின்னு சொல்ல ஜிமின் சாப்பிட மாட்டேங்கிறாரு. சுகாவும் ரொம்ப நேரமாக கேட்க, ஆனால் ஜிமின் சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. சுகாவுக்கு செம்மையாக கோவம் வந்துட்டு, இப்பெல்லாம் பண்ணால் மட்டும் உன்னோட அம்மா திரும்ப வந்துடுவாங்களா, ஒன்றையும் கஷ்டப்படுத்தி கூட இருக்கவங்கள கஷ்டப்படுத்துற நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்கேருந்து போக ஜிமின் ஒரு வாரத்தை கூட எதுவும் பேசல. அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்க. வெளியே சுகா, ஐயோ அவன் தான் மனசு ஒழிஞ்சு போயிருக்கான், நீ ஏன்டா திரும்ப திரும்ப அவனை கஷ்டப்படுத்துற, நீ இப்படி கத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே நெக்ஸ்ட் சீனே கையில் பியர் பாட்டிலோட சுகா உள்ளே வராரு. அப்படியே கிளாஸில் ஊற்றிட்டு ஜிமின் நின்றாரு. ஜிமின் அப்படியே பார்த்துட்டு இருக்க. என்னடா பார்க்க, குடி உனக்கு வலிக்குதில்ல, இந்தா அப்படி சொல்லிட்டு கொடுக்க. ஜிமின் வாங்கி ஒரே ஷார்ட்லேயே குடிக்கிறாரு. திரும்பவும் கேட்க சுகாவை ஊற்றுறாரு. பயங்கரமாக குடிச்சிட்டு சுகாவை ஹக் பண்ணிட்டு, என்னோட அம்மா சாவுக்கு நானும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. சுகா அழுடா, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அழு, மொத்தத்தையும் அழுது முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே ஒரு மிட் நைட் 1:30 தான் காட்டுறாங்க. சுகா நல்லா தூங்கிட்டு இருக்க. ஜிமின் எந்திரிச்சு உட்காந்து ஜிமினோட அம்மா கொடுத்துருப்பாங்களே அந்த டைரியை தான் ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே, மை டியர் சன், எனக்கு நல்லா தெரியும் நீ இப்போது இந்த டைரியை படிச்சுட்ருக்கனா உனக்கு கிட்டத்தட்ட எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ அம்மாவை மொத்தமாக வெறுத்திருப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்க. ஜிமின் அழுதுகிட்டே, இல்லைம்மா நான் உங்களை வெறுக்கலை, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அதை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அம்மாவுக்கு ஒன்று உண்மையிலே ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு அதை எழுதியிருக்க. ஜிமின் பயங்கரமாக ஆட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு நீ, உன்னோட அண்ணன், உன்னோட அப்பா, நீங்கள் 3 பேர் தானே என்னோட உலகம், எனக்கு புரியுது, அப்புறம் எங்களை விட்டு போனீங்க அப்படின்னு தானே யோசிக்கிற, எனக்கு வழி தெரியலடா, உன்னோட அப்பா கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல, எனக்கு தெரியும் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ உன்னோட அப்பாவை வெறுக்க ஆரம்பிச்சிருப்ப, ஆனால் அதை மட்டும் பண்ணிடாத ஜிமின், உன்னோட அப்பா உன்னையும் அண்ணனையும் எவ்வளோ நேசிக்கிறாரு தெரியுமா, அதனால தான் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவங்க 2 பேரையும் நான் விட்டுட்டு வந்தேன் அவர்கிட்ட. அம்மா அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணுண்டா, அம்மாவை நீ வெறுத்துட்டியாவது சொல்லிட்டு கேட்க. ஜிமின் பயங்கரமாக அழுதுகிட்டே, இல்லைம்மா இல்லை, உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், ஐ லவ் யூம்மா அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாரு. இங்கே சுகா தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்க்க ஜிமின் இப்படி அழுதுட்ருக்க. ஜிமின் என்னடாச்சு அப்படி சொல்லிட்டு ஜிமின்கிட்ட வர. ஜிமின் சுகாவை ஹக் பண்ணிக்கிட்டு,
ஏன்டா ஏன் லேட்டாக நான் இங்கே வந்தேன், என்னோட அம்மாவை பார்க்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாரு. சுகம் ஹக் பண்ணி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஜிமின் தொடர்ந்து அந்த டைரியை படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜிமின், உங்ககிட்டயும் அண்ணங்கிட்டையும் அம்மா ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன், ப்ளீஸ் அப்பாவை என்றைக்குமே வெறுத்துடாதீங்க. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, இதில் உன்னோட அப்பாவோட தப்பு என்ன இருக்குது? இது எல்லாத்துக்குமே காரணம் அவரோட அப்பா தான். அவர் பண்ண தப்புக்கு உன்னோட அப்பா என்ன பண்ணுவார்? புரிஞ்சுக்கோடா, என்றைக்குமே அவரை வெறுத்துடாத, அவரை விட்டு எங்கேயும் போயிடாதடா. அப்புறம் அந்த ஜின், அவரை தப்பாக நினைக்காத. நான் எப்படி உங்கள் 2 பேர் மேலேயும் பாசம் வச்சுருக்கனோ அதே மாதிரி தான் அவரும் உங்கள் மேலே பாசம் வச்சுருக்காரு. அவரை உன்னோட அம்மாவை அக்செப்ட் பண்ணிக்க ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்காரு. ஜிமின் வந்து இல்லை இல்லை, எனக்கு நீங்கள் மட்டும்தான் அம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாரு. சுகாக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் ஹேக் பண்ணிக்கிட்டு அவரும் அழற. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. ஜிமினும் சுகாவும் அவங்களோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு கீழே வர அந்த பொண்ணு வந்து எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு வந்து என்ன அவசரம் அதுக்குள்ளே கிளம்புறீங்க அப்படின்னு கேட்குறா. இல்லை, இங்கே இருந்த ஜிமின் ரொம்பவே வீக்காக இருக்கான், அவங்க அம்மாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான், அதான் அவனை கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொண்டு வர அதை ஜிமின்கிட்ட கொடுக்க, ஜிமின் ஓப்பன் பண்ணி பார்த்தா லாக்கெட் போட்ட மாதிரி செயின் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஜிமினும் அவங்க அம்மாவும் இருக்கிற மாதிரி ஒரு பிக்கும், இன்னொரு செயினில் ஜிமினும் அவங்க அண்ணாவும் இருக்கிற மாதிரி ஒரு பிக்கும் இருக்குது. அந்த பொண்ணு வந்து இதை உங்கள் அம்மா உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, ஜிமின் வந்து ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, அம்மா எப்பவும் உங்கள் கூட தான் இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த செயினை உங்கள் அண்ணங்கிட்ட கொடுக்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்ல, ஜிமின் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே நெக்ஸ்ட் சீனியர் 2 பேரும் ஊருக்கு கிளம்பி வராங்க. ஜிமின் ஊருக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு அவங்க அண்ணனை பார்க்க தான் ஜெயிலுக்கு போகிறாரு. எப்படியோ பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு உள்ளே போய் பார்த்தா அவங்க அண்ணன் மொழி உட்காந்துட்ருக்காரு. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, ஜிமினோட அண்ணா ஜிமினை பார்த்துட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே வந்து ஜெயில் கம்மியை பிடிச்சி நின்றுட்டுருக்க, எப்படின்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. அண்ணாவா, யாருக்கு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜிமின் வந்து புரியுது, நீ என்னால் கோவமாக இருப்ப, சரி இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஜிமினோட அண்ணா வந்து யார் கோவமாக இருக்கா, என்னைக்கு என்னை மாட்டி விட்டியோ அன்றைக்கி நம்ம 2 பேருக்குள்ளே இருந்த உறவு முடிஞ்சு போச்சு. நீ எனக்கு தம்பியும் கிடையாது, நான் உனக்கு அண்ணனும் கிடையாது, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த. ஜிமின் வந்து அப்படியே கண் கலங்கிட்டே, ஏன்னா அப்பெல்லாம் பேசல, அம்மாவும் என்னை விட்டு போயிட்டாங்க, இப்போ நீங்களும் இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழ. ஜிமினோட அண்ணன் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜிமின் அழுதுகிட்டு, அம்மா உடம்பு சரியாமல் 6 மாதத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்களாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆட ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்டு ஜிமினோட அண்ணா செமையாக ஷாக் ஆகுறாரு. அவரோட கண்ணெல்லாம் கலங்க. ஆனால் ஜிமினை பார்த்து அப்படியே கத்திக்கிட்டே, இங்கேருந்து போ, இப்போ யார் இறந்து போனால் எனக்கு என்ன, இங்கேருந்து போனால் யாரையும் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு. ஜிமின் வந்து சரி நான் இங்கேருந்து போயிடுறேன், உனக்கு சேர வேண்டிய பொருளை வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை செயலுக்கு வெளியே அப்படியே வச்சுட்டு, இது அம்மா உன்ட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை எவ்வளோ சீக்கிரம் வெளியெடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியெடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் நான் செம கோவமாக திரும்பிட்டு அந்த கம்பியை செம டைட்டாக பிடிச்சிட்டு ஜிமினை பார்த்து முறைச்சிக்கிட்டு, இது என்ன வெளியெடுக்க போறியா, என்னை வெளியெடுத்தனா அதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, என்னை இப்படி ஜெயிலில் மாட்டி விட்டு நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சியா, அது நடக்காது, கூடி சீக்கிரம் வெளியே வரேன், எனக்கு கிடைக்காதது வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது, உங்ககிட்ட இருந்து உன்னோட காதலை பறிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜிமின் வந்து அண்ணன் ஏதோ கோவத்தில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்படி ஜிமின் அங்கேருந்து போகிறத பார்த்துட்டு இருந்தவர் ஜிமின் அங்கேருந்து போன உடனே வெளியே வச்சிருக்க லாக்கெட்டை கை வழியாக எடுக்கிறாரு. அதை எடுத்து பார்த்துட்டு ஆகிய கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்காக தானம்மா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன், அவங்க என்னை விட்டு போனீங்க அப்படி சொல்லிட்டு ஜிமினோட நான் அங்கேயே பயங்கரமாக உட்காந்து ஆட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நெக்ஸ்ட் சீனே ஜிமினி சுகாவே தான் காட்டுறாங்க. ஜிமினோட வீட்டுக்கு வர ஜிமின் நடந்து உள்ளே போகிறாரு. ஆரம் பார்த்துட்டு, ஜிமின் வந்துட்டியா, ஜிமின் வந்துட்டு பேசணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஜிமின் வந்து இதுக்கப்புறமா என்ன பேச போகிறீங்க, இதுக்கப்புறம் என்ன பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டே கேட்க, ஆரம் வந்து ஏன் அப்படி பேசுகிறேன், நீ காணணும் தான் எவ்வளோ பயந்து போயிட்டு தெரியுமா, நீ எங்கே போனால் நீங்களாம் தேன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னையும் தேடுறீங்க, உங்களுக்கு எங்களை விட உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு உங்கள் பாய் ஃப்ரெண்ட், அவன் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கத்த, அவன் இவன் பேசாத ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கோவப்பட, ஜிமின் வந்து அப்படி தான் பேசுவேன், என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க அதுக்கு காரணம் இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆரம் செம்மையாக ஷாக் ஆகுறாரு. என்ன இருந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஷாக் ஆக அப்படியே அவரும் கண் கணுங்கிறாரு. ஜிமின் செம கோவமா, இதுக்கெல்லாம் காரணம் இவன் தானே, இப்படி என்னோட அப்பாவை கைக்குள்ளே போட்டுட்டு என்னோட அம்மாவை கொண்டுட்டேன், நீ எப்படிப்பட்ட கேவலமான கேரக்டர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பேச, ஆரம்புக்கு கோவம் வந்தது. அப்படியே ஜிமின் அடிக்க கைவாங்க. ஜிமின் அப்படியே கண் கலங்கிக்கிட்டு, அடிங்கப்பா அடிங்க, உங்களுக்கு உங்கள் பசங்களை விட உங்கள் ஒய்ஃபை விட இவன் தானே ரொம்ப முக்கியமாக போயிட்டான், என் அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறான், அதுக்கு கூட நீங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணலை, ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னதும் என்னை அடிக்க வரீங்க. ஆரம் வந்து ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை பிடிக்க வர, ஜிமின் தள்ளி போயிட்டு
போதும், எனக்கு புரிஞ்சிடுச்சு உங்களுக்கு யார் ரொம்ப முக்கியம்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே இந்த வீட்டில் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு ரூமுக்கு போகிறாரு. ஆரம்பம் பின்னாடி சிமின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக, சின்ன பின்னாடியே போகிறாரு. சுகாவும் போக, ஆரம் வந்து நீ சொல்கிறத கேளுடா, எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்ல சிமின் வேகமாக அவருடைய துணியெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காரு. ஆரம் வந்து ப்ளீஸ்டா போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சின் வந்து நான் வேணா இங்கேருந்து போயிடுறேன், உங்கள் கண்ணு முன்னாடி வரமாட்டேன், ஆனால் நீ எங்கேயும் போயிடாதப்பா அப்படின்னு சொல்ல ஜிமின் வந்து இங்கே பாரு, நான் உங்கள்கிட்ட பேசவே இல்லை, இது என் ஃபேமிலி மேட்டர் குறுக்க வராது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. சின்னாலே அதுக்கு மேலே பேச முடியாமல் அப்படின்னு நின்றுட்டுருக்கேன். ஜிமின் அவரோட துணியில் எடுத்து வச்சுட்டு சுகா காப்பாலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட கை பிடிச்சிட்டு வேகமாக அங்கேருந்து போக, ஆரும் வந்து ஜிமின் விட்டு போயிடாதடா, உன்னோட அம்மா மாதிரி தனியாக தவிக்கிட்டு போயிடாத அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு எங்களை விட அவங்க தானே முக்கியம், அவங்க கூட சந்தோஷமாக இருங்க, இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பை நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சுகாவுக்கு விட்டுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. இங்கே ஆரம் உட்காந்து பயங்கரமாக ஆரம்பிக்கிறாரு. சின்ன அழுதுகிட்டே, இதெல்லாம் என்னால் தானே, உன்னோட லைஃப்பில் நான் வந்திருக்கவே கூடாதுடா, நீ உன்னோட பையனை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வா, நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அங்கேருந்து எழுந்திரிச்சு போக, ஆரம் சின்னோட கையை பிடிச்சிட்டு டேய் எல்லாரும் மாதிரியும் நீ என்னை விட்டு போயிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. சின்ன அப்படியே ஹக் பண்ணி அவரும் அழறாரு. இதை பக்கம் ஜிமினி சுகா தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர ஜிமின் வந்து அவனோட ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிக்கிட்டு சீக்கிரமாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே டெரஸ்க்கு போயிடுறாரு. அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே முன்னாடியே என்னோட அம்மாவை சந்திக்க போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் சுகா எல்லா துணியும் பேக் பண்ணிட்டு இருக்காரு. குழந்தைங்கலாம் எழுப்பி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கிளம்பிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுறாங்க. போலீஸ்லாம் செம பரபரப்பாக இருக்காங்க. அந்த சைக்கோ தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பரபரப்பாக இருக்காங்க. எஸ் ஜிமினோட அண்ணா அங்கேருந்து தப்பிச்சிட்டாரு. நியூஸ்லாம் இதுதான் டாப் நியூஸில் போயிட்டுருக்கு. அந்த சைக்கோ தப்பிச்சது மட்டும் இல்லாமல் கண்ணையும் கூட கொண்டு போயிருக்கா, எல்லாரும் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போயிட்டுருக்க. இந்த பக்கம் இந்த விஷயம் நம்ஜுனுக்கும் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெயிலில் ரதத்தாலேயே ஐம் கமிங் ஜிமின் எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் வச்சு போலீஸ் கண்டிப்பாக ஜிமினுக்கு தான் ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு நம்ஜுனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்ல, நம்ஜுன் பார்த்துட்டோமா சரி நம்ம சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி என்ன ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கேட்குறாரு. யாரும் வந்து ஜிமினுக்கு ஆபத்து வா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஜின் வந்து நீ என்னாச்சு தெளிவாக சொல்ல அப்படின்னு கேட்க, அரை மேலே விஷயத்தையும் சொல்கிறாரு. 2 பேரும் வேகமாக கார் எடுத்துக்கிட்டு ஜிமின் இருக்க இடத்துக்கு தான் வராங்க. எப்படி ஆரம்புக்கு ஜிமின் இருக்க இடம் தெரியும்னா ஜிமினோட ஃபோனோட ஜிபிஎஸை கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாரு. அதை வச்சு ஜிமின் எங்கே இருக்காருன்னு ட்ராக் பண்ணி ஜிமினை தேடி வந்துக்கிட்டு இருக்கா. இங்கே டெரஸில் ஃபீல் பண்ணி நின்றுட்டுருக்க நம்ம ஜிமினை தான் காட்டுறாங்க. அப்போ ஒரு வாய்ஸ் ஜிமின் அப்படின்னு கூப்பிட்ற. ஜிமின் திரும்பி பார்க்குறாரு. ஜிமினோட அண்ணன் கையில் ஒரு கன் இருக்குது. அது ஜிமினை பாயிண்ட் பண்ணியிருக்க. ஜிமின் பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆகுறாரு. ஜிமின் வந்து அண்ணா இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜிமினோட அண்ணா வந்து பார்த்தா தெரியலையா, நான் அப்போவே சொன்னேன்னா நான் வருவேன்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்காதவங்க உனக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை ஷூட் பண்ணுறாரு. இந்த சத்தம் கீழே கேட்க சுகா ரொம்ப பயந்து போயிட்டு குழந்தைங்கள்லாம் கீழே விட்டு லாக் பண்ணிட்டு வேகமாக மாடிக்கு ஏறி வராரு. ஜிமின் நின்றுட்டுருக்க. ஜிமின் முன்னாடி அவங்க அண்ணன் கண்ணை வச்சு நின்றுட்டுருக்காரு. ஜிமினை சுடவே இல்லை, அவர் மேலே பார்த்து வானத்தை பார்த்தா சுட்டிருப்பாரு. இப்படி ஜிமினை பாயிண்ட் பண்ணி நின்றுட்டுருக்கத சுகா பார்த்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமினோட அண்ணா கிட்ட நெருங்கி வந்துட்டுருக்க. இங்கே ஜிமினோட அண்ணா அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட சாவுக்கு நீ ஒரு விதத்தில் காரணமாயிட்ட, அப்பா என்ன சொன்னாலும் நீ நம்பி இருக்கக்கூடாது, இதில் ஓன் தப்பும் இருக்குது, அதனால் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கன்னை ஷூட் பண்ணலான்னு வர சுகா அவர் காலாலே கன்னை உதச்சி தள்ளுறாரு. வேகமாக போயிட்டு சுகா அந்த கன்னையும் கையில் எடுக்கிறாரு. அதை ஜிமினோட அண்ணனை பாயிண்ட் பண்ண மாதிரி அவர் நின்றுட்டுருக்க. ஜிமினையும் பக்கத்தில் நிற்கிறாரு. ஜிமின் வந்துட்டு அவசரப்பட்டதா அவன் என்னோட அண்ணா அப்படி சொல்லிட்டு இவர் பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. கூடவே நம்ம நம்ஜூனும் ஜின்னு கூட வந்துடுறாங்க. போலீஸ் வந்து ஜிமினோட அண்ணனை பார்த்து ஒழுங்காக எங்ககிட்ட சரண்டர் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜிமினோட அண்ணா சிரிச்சுக்கிட்டே சாவுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது, என்னோட சாவு முடிவாயிடுச்சு, ஜிமின் அண்ணன் கூட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாக்கெட்டில் ஒரு கத்தி வச்சிருக்காரு. அதை எடுத்துக்கிட்டு ஜிமின் கிட்ட ஓடி வர போலீஸ்லேயே பெரிய ஆஃபீஸர் இருக்காரு. ஷூட் அப்படி சொல்லிட்டு கத்த. ஜிமின் வந்து இல்லை அப்படி சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து ஜிமினோட அண்ணா முன்னாடி நிற்கிறாரு. அப்படியே கத்தி வயிற்றுக்குள்ளே இறங்குற சினியும் காட்டுறாங்க. அங்கே புல்லட் சவுண்டும் கேட்க சுகா வந்து ஜிமின் அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. ஆரம் வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே கண் கலங்க. ஜிமின் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. இந்த ஒரு மூமெண்ட்டோட இந்த எபிசோட இங்கே முடிக்கிறேன். எபிசோட் எப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமா பார்க்கலாம். ஓகே, பாய்.